Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, Chennai. சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்ன்னு சொல்லுவோம். இதுல ஒரு நியூமரிக்கல் கவுண்ட் இருக்கு. இந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் சொல்லும் போது சுவாமி நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. சமர்த்தன்ட்டு சொல்லும் போது எக்ஸல் யுவர் பிரெத், சத்குருன்ட்டு சொல்லும் போது இன்னல் யுவர் பிரெத், சாய்நாத்ன்ட்டு சொல்லும் போது நிலை நிறுத்துங்க. ஸோ இந்த ட்ரையோ இது சில மந்திரங்கள் சிலர் ஒரு 4 நாள் சொல்லும் போதே வேலை செஞ்சிடும். சிலருக்கு 1000 டைம்ஸ் சொன்னா வேலை செய்யும், சிலருக்கு 10,000 டைம்ஸ் சொன்னா வேலை செய்யும். ஆனா இந்த ஒரு மந்திரம் கலியுகத்துல நாம ஸ்மரணம். நீங்க எந்த வேலைனாலும் செய்யுங்க. நீங்க ஸ்கூட்டர்ல ஆஃபீஸ்க்கு போறீங்களா, 10 நிமிஷம் யாரோடையும் பேச போறதில்ல. அந்த நேரத்தில் சாய் சாய் சாயின்ட்டு சொல்லுங்க, இல்லை சமர்த்த சத்குரு சாய்நாத்ன்ட்டு சொல்லுங்க. முக்கியமாக சாய் கூட ஷாமா கிட்ட சொல்லுவாங்க, குலதெய்வ வழிபாடு போய் முக்கியத்துவம் அதோட இம்பார்ட்டன்ஸ் அவர் சொல்லுவார். இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சா குலதெய்வத்தோட பேர் சொல்லலாம், குலதெய்வத்தோட பேர் தெரியலன்னு ஜெய் சாய்ராம். நிறைய பேர் ஏதாவது ஒன் ஸ்லோகா, ஒன் வேர்ட், ஏதாவது ஒன்று சொன்னால் கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் ஏதாவது ஸ்லோகம், ஏதாவது முக்கியமான ஸ்லோகம் ஏதாவது இருக்கா சாயுது அப்படின்ட்டு கேட்பாங்க. சாய் ஃபோல்டில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும், சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்ன்ட்டு சொல்லுவோம். இதில் ஒரு நியூமரிக்கல் கவுண்ட் இருக்குது. எனக்கு என்னோட குரு சொல்லி கொடுத்தாரு, சூஃபி செயின்ட்டு சமர்த்த சத்குரு சாய்நாத். இது துவாதச அக்ஷர நாமாவலி, 12 வேர்ட்ஸ், 12 ஆல்ஃபபெட்ஸ், அந்த நியூமரிக்கல் கவுண்ட் 12 அது. ஸோ நம்ம சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெயின்ட்டு நம்ம ஜெயம் போட தேவையில்ல. இந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் சொல்லும்போது சுவாமி நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. சமர்த்த சத்குரு சாய்நாத்தோட அர்த்தம் என்னென்ன, ஹூ நோஸ் எவ்ரி திங், ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவிங் எனி திங், எல்லாம் அறிந்தவர், எதையும் தரக்கூடியவர்ன்ட்டு அர்த்தம். இந்த மந்திரம் ஒரு இம்பாசிபிள், ஹைலி இம்பாசிபிள், யார்கிட்ட கேட்டாலும் இது முடியவே முடியாதுன்ட்டு சொன்ன ஒரு விஷயத்தை இந்த ஒரு மந்திரம் நான் 6 months ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுவும் பிரெத்தில். சமர்த்தன்ட்டு சொல்லும்போது எக்ஸல் யுவர் பிரெத், சத்குருன்ட்டு சொல்லும்போது இன்னல் யுவர் பிரெத், சாய்நாத்ன்ட்டு சொல்லும்போது நிலை நிறுத்துங்க. ஸோ இந்த ட்ரையோ இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதால் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆத்மார்த்தமாக இது நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மந்திரத்தை நான் ஒரு 4 நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலை செய்யும்போது சில மந்திரங்கள் சிலர் ஒரு 4 நாள் சொல்லும்போதே வேலை செஞ்சிடும். சிலருக்கு ஒரு 1000 டைம்ஸ் சொன்னால் வேலை செய்யும், சிலருக்கு 10,000 டைம்ஸ் சொன்னால் வேலை செய்யும். ஆனால் கண்டிப்பாக வேலை செய்யும்ன்றது நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த மந்திரம் நான் ஒரு 6 months மூச்சில் பயிற்சி பண்ணேன். மேன் இஸ் அ மல்டிபிள் டாஸ்கர். இது புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் ஒரே சமயத்தில் பல வேலைகள் செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள். இப்போ நீங்கள் இன்றைக்கி எனக்கு ஆஃப், நான் இன்றைக்கி எனக்கு பிடிச்சது சமைச்சு நான் டிவி முன்னாடி உக்காந்துக்கிட்டு நான் இந்த படம் எப்போத்துலேருந்தோ பார்க்கணுன்னு நினைக்கிறேன், இதை பார்க்கணுன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அந்த காலத்தில் தூர்தர்ஷன் சேனல் மட்டும், அதுக்கப்புறமா கேபிள் டிவியில் ஒரு 4-5 சேனல்ஸ் இருந்தது. இப்போ thousands ஆஃப் சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் இது தவிர நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது பார்க்கறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, ப்ரைமு என்னென்னமோ வருது வேறு. ஸோ உங்களுக்கு எல்லையே இல்லை. நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய உலகமே உங்கள் கையில் ஃபோனாக இருக்குது. அதனால்
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிசைட் பண்ணிட்டீங்க இன்னைக்கு ஆஃப் நான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணும் நான் ஆசைப்பட்ட மாதிரின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு செய்கிறீங்க. அழகாக டிவி முன்னாடி உக்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்பூன் சாப்பிட்றீங்க. ஐயோ இதில் கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்கே, ஒரு சிட்டிக்கை போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுமேன்ட்டு சொல்லிட்டு போட்டுட்டு கலந்து சாப்பிட்டுக்கிட்டு மூவி பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்குள்ளே உங்களோட ஃப்ரெண்டு வராங்க, நாளைக்கு இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்கேன், சண்டே தானே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லி அவங்க ப்ரோக்ராம் எல்லாம் சொல்லும்போது நீங்கள் ஒரு சைடு டிவி பார்த்துட்ருப்பீங்க, ஒரு சைடு நீங்கள் வாயில் வச்சிட்ருக்கிற சாப்பாடு மஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு சைடு அவன் சொல்கிறதும் கேட்டுட்ருக்கீங்க. நாளைக்கு போகணுமான்ட்டு யோசனையும் ஒரு சைடு ஓடிட்டுருக்கோம். ஸோ ஒரே சமயத்தில் இவ்வளவும் செய்யக்கூடிய நீங்கள் ஏன் நாமஸ்மரணம் செய்யக்கூடாது? கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர் யுகம், கலியுகம் ஒவ்வொரு யுக சாந்திக்கு தனக்கு தேவையானது அடைவதற்காக தான தர்மங்கள் செய்வாங்க. கலியுகத்தில் நாமஸ்மரணம் நீங்கள் எந்த வேலைனாலும் செய்யுங்க. நீங்கள் ஸ்கூட்டரில் ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா, 10 நிமிஷம் யாரோடையும் பேச போகிறதில்ல, அந்த நேரத்தில் சாய் சாய் சாயின்ட்டு சொல்லுங்கள், இல்லை சமர்த்த சத்குரு சாய்நாத்ன்ட்டு சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் குல தெய்வத்தை மறந்துடாதீங்க. குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம், நித்தமும் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளும் வெற்றி படிகளாக மாற்றக்கூடிய தெய்வம் குலதெய்வம். ஏன்னா சாய் கூட ஷாமா கிட்ட சொல்லுவாங்க, குலதெய்வ வழிபாடு போய் முக்கியத்துவம் அதோட இம்பார்ட்டன்ஸ் அவர் சொல்லுவார், போய் வணங்கிட்டு வா அப்படின்ட்டு சொல்லிட்டு. அதனால் இந்த குலத்தில் பிறந்தோன்னே அந்த தெய்வங்களை நம்ம வணங்கணும். இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சால் குலதெய்வத்தோட பேர் சொல்லலாம், குலதெய்வத்தோட பேர் தெரியலன்னு என் குலதெய்வமே என் குலரிஷியே உங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம்ட்டு சொன்ன அடுத்த நொடி பொழுது அவங்க குலதெய்வம் உங்களை வாழ்த்தி உங்களை வழி நடத்துவாங்க. அதனால் நித்தமும் ஒரு தடவையாவது ஒரு மனிதர் எந்த வேலை செஞ்சாலும் அது ஏதோ ஒரு லாஸில் போகுது, ஏதோ ஒரு தோல்வி அடையுது, என்ன செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லைன்ட்டு இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு கம்மியாக இருக்குன்ட்டு அர்த்தம். நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். குரு கடாட்சம் பரிபூர்ணம், குரு கடாட்சம் பரிபூர்ணம். முடிஞ்ச வரைக்கும் சமர்த்த சத்குரு சாய்நாத்ன்ட்டு மூச்சில் பண்ணி பாருங்களேன். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் இயங்கிட்டு இருக்கும். சமர்த்த சத்குரு சாய்நாத் தான் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை, சாயி சாயி சாயின்ட்டு கூட சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்தோட பேர் சொல்லுங்கள். எந்த தெய்வத்தோட பேருனாலும், நீங்கள் கிருஷ்ண பிரேமியாக இருந்தால் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டு சொல்லுங்கள், ராம பக்தராக இருந்தால் ராமா ராமா ராமான்ட்டு சொல்லுங்கள், சாய் ஃபோலில் இருக்கிறவங்க சாயி சாயின்ட்டு சொல்லுங்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த ஒரு ப்ராக்டிஸ் மூச்சில் பயிற்சி பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தூங்கிட்டு இருந்தாலும் இயங்கிட்டு இருக்கோம். குரு கடாட்சம் பரிபூர்ணம், குரு கடாட்சம் பரிபூர்ணம். சாய் blesses you and your family. ஜெய் சாய்ராம். Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, Chennai.